25th illustration. Sundar and Suresh are partners sharing profits in the ratio of 3:2. So Sundar Suresh partners avanga 3:2 ratio share பண்ணிக்கறாங்க. Their balance sheet as on 1st January 2017 was as follows: building, furniture, stock, debtors, BR and bank information given. Capital accounts Sundar and Suresh, creditors GR and workmen compensation fund is given. They decided to admit Sukumar into partnership for 1/4 share in the profits on the following terms. So அவங்க வந்து சுகுமார் அட்மிட் பண்றாங்க, 1/4 கொடுக்குறாங்க. Sukumar has to bring rupees 30,000 as capital. His share of goodwill is valued at rupees 5,000. So goodwill of the firm கொடுக்கலாம், goodwill of the incoming partner கொடுக்கலாம். Goodwill of the incoming partner is the core matter for me. So அது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். He could not bring cash towards goodwill. அவர் cash கொடுக்க முடியல. கேஷ் கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணி ஆகணும்? ஷுட் பி சார்ஜ். அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம டெபிட் பண்ணோம். ஸோ டெபிட் சுகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட் தி ஓல்ட் பார்ட்னர்ஸ் இன் தேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, ரைட்? தட் த ஸ்டாக் டு பி வேல்யூட் rupees 20,000. ஸ்டாக் வந்து 20,000க்கு வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் அன் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் ஸ்டாக். ஃபர்னிச்சர் டு பி depreciated by 2,000. ஸோ ஃபர்னிச்சரில் 2,000 rupees ரெடியூஸ் ஆகுது. ஓகே, தட் இஸ் ஆல்சோ லாஸ். பை 2,000 சொன்னால் 2,000 ரூபாய் குறையுதுன்னு அர்த்தம். Okay, that the value of the building be up depreciated by 20%. Building value depreciated by 20%. இதுவும் நமக்கு குறையுது. So in these three assets we have losses, right? So with this information I now try to solve this illustration. As I already told you, நாம வந்து மூணு ledgers open பண்ணோம். Revaluation account, capital account as well as the balance sheet I have opened for Sundar, Suresh and Sukumar. Old ratio is also recorded here, right? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ரெக்கார்ட் த பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ். பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் பில்டிங் இருக்குது. பில்டிங் இங்கே வந்துடணும். அசெட் சைடில் அசெட் சைடில் போயிடணும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறனால தான் அந்த வேல்யூவை நான் இன்னர் காலத்தில் போட்டுக்கிறேன். அண்ட் ஒரு லைன் நான் விட்டுடுறேன் ஃபார் மேக்கிங் த அட்ஜஸ்ட்மெண்ட். சிமிலர்லி ஃபார் ஃபர்னிச்சர் சிங்கிள் டைம் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்னிச்சர் இங்கே ஃபர்னிச்சர் வேல்யூ பீயிங் 13,000. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறனால இன்னர் காலத்தில் போட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸ்டாக் நான் இங்கே போடுறேன். வேல்யூ பீயிங் 25,000. As adjustment is there, I may leave a line for this, right? And then debtors, no adjustments I think so for the debtors, so I can write the value completely outer column 15,000. And then the BR we don't have any adjustment, 14,000. I may write the value here. And bank incoming partner cash கொண்டு வருவார், அதனால நான் இன்னர் காலத்தில் போட்டுக்கிறேன், which is 18,000 rupees. I hope so could not understand this one. Asset side over அண்ட் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. லைபிலிட்டி சைடில் அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் சுந்தர் அண்ட் சுரேஷ், ஓகே, இந்த ரெண்டுமே நான் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறேன். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். சுந்தர் கேபிட்டல் வந்து 30,000 rupees. சுரேஷுக்கு கேபிட்டல் 20,000 rupees. சுந்தர் அண்ட் சுரேஷ் கேபிட்டல் நான் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஷீட்டில் இருந்தால் ஒரு இடம். அதே மாதிரி கிரெடிட்டர்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் போயிடணும், ஒரு இடம். ஸோ கிரெடிட்டர்ஸ் value being 50,000. and GR and workmen compensation fund ரெண்டுமே ரிசர்வ், அது ஓல்ட் பார்ட்னர்ஸ்க்கு ஓல்ட் ரேஷியோவில் கொடுத்துடணும். ஸோ GR and workmen compensation fund, GR workmen compensation fund. GR எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா 10,000 இருக்குது. அது சுந்தர் அண்ட் சுரேஷுக்கு 3:2. அவங்களுடைய ஓல்ட் ரேஷியோவை 3:2 ஷேர் பண்ணுறேன். ஸோ 30 and 10,000 தானே, 6,000 and 4,000 will be the answer here. Workmen compensation fund 15,000 இருக்குது. அது 3:2 ரேஷியோவில் பிரிச்சோம்னா 9,000 to Sundar and 6,000 for Suresh. We have done this, right? I hope so you could now understand the recording of the balance sheet item once. And adjustment read பண்ணும்போது ரெண்டு இடத்துல cash brought in for the capital ரெண்டு இடத்துல. ஸோ இங்கே வரும்போது பேங்க்கு சுகுமாரோடைய அக்கௌண்ட்டில் இங்கே நான் போட்டுக்கிறேன் 30,000 rupees. இன்னொரு இடம் it will be addable with the bank. Sukumar's capital account 10,000, 30,000 rupees. Okay. And goodwill 5,000. அவருடைய goodwill 5,000 rupees. அவர் கேஷ் கொண்டு வரல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சுகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஓல்டு பார்ட்னர் சுந்தர் டு சுரேஷ். இது சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில். சாக்ரிஃபைஸ் எப்படி பண்ணுறாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா ஓல்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓல்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இந்த லாஜிக்கில் நான் போட்டுறேன். சுகுமாருடைய வேல்யூ எவ்வளோ வருது? 5,000 rupees. அது சுந்தர் அண்ட் சுரேஷுக்கு என்ன ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும்னா அவங்களுடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஹியர் த சாக்ரிஃபைசிங் இஸ் ரேஷியோ நத்திங் பட் த ஓல்ட் ரேஷியோ which is 3:2. ஸோ 3,000 ஃபார் சுந்தர் அண்ட் 2,000 ஃபார் சுரேஷ். அப்போ
சுந்தருக்கு கிரெடிட் பண்ண வேண்டியது 3000, சுரேஷ் கிரெடிட் பண்ண வேண்டியது 2000, சுந்தரை டெபிட் பண்ண வேண்டியது 5000 rupees. சுந்தரை டெபிட் பண்ண வேண்டியது சுகுமாரை டெபிட் பண்ண வேண்டியது 5000 rupees. ரைட். ஸோ இங்கே எழுதும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா சுகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போடுறோம். சுகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இது டு சுந்தர்ஸ் கேபிட்டல் அண்ட் சுரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்டுமே சேர்த்து நம்ம போடுறோம். ஓகே, சுந்தர் அண்ட் சுகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஐ ஹோப் so you understand. So that's how we can adjust the goodwill twice. இந்த 30,000 rupees நம்ம ரெண்டு இடத்துல எழுதியாச்சு. இந்த 5,000 நம்ம ரெண்டு இடத்துல எழுதியாச்சு. ஒரு டெபிட் ரெண்டு கிரெடிட், ஒரு டெபிட் ரெண்டு கிரெடிட், வேல்யூ will be equal to 5,000 rupees. Stock to be valued at rupees 20,000. Okay, stock ஓட வேல்யூ 20,000 rupees. அதை நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். So I now erase this working here. ரெண்டு இடத்துல நம்ம எழுதணும். ஸ்டாக் வேல்யூட் அட் 20னா இன்னைக்கு இதோட மதிப்பு 20,000 rupees. 25 இருந்தது 20 மாறி இருக்குன்னா டிக்ரீஸ் இன் த வேல்யூ பை 5,000 rupees. இன்னொரு இடம் எங்கே போயிடணும், இட்ஸ் லாஸ். ஐ மே ரைட் த வேல்யூ இன் த லாஸ் சைட். ஓகே, டிக்ரீஸ் இன் அசெட் வேல்யூ, இன்க்ரீஸ் இன் liabilities வேல்யூ, unrecorded liability will be in the debit side. Increase in asset value, decrease in liability value and unrecorded asset will be in the credit side. So இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால to stock, the value being 5,000. The value being 5,000. I hope so you could understand. And furniture அதே மாதிரி decreases by 2,000 furniture. So இதில் minus decrease by 2,000 rupees. I hope so. 2,000 rupees reduce ஆகுது. Then the furniture will be 11,000. இன்னொரு இடம், this is also loss. So furniture value will be here by 2,000 rupees. Double entry. Then next, building also depreciated by 20%. So value reduction ரெண்டு இடம், ஒன்று இங்கே. So minus decrease in the value by 20%, 32,000. இன்னொரு இடம், this will go here, decrease building value. So building value decreases by 8,000 rupees. I have just posted all the values. I am going to now close the books of accounts here. First case, முதல் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணோம். இதை க்ளோஸ் பண்ணோம்னா we have loss here 15,000. இந்த ரீவேல்யூவேஷனில் ஏற்பட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு ஓல்டு ரேஷியோவில் கொடுக்கணும். யார் ஓல்டு பார்ட்னர்ஸ் இங்கே அப்படின்னு சொன்னாக்கா சுந்தர் அண்ட் சுரேஷ் ஆர் த ஓல்டு பார்ட்னர்ஸ். அவங்களுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சுந்தர் அண்ட் சுரேஷ். ஸோ வேல்யூ பீயிங் distributed in the ratio of 3:2. So சுந்தருக்கு 9,000, சுரேஷுக்கு 6,000. ரைட். ஸோ இங்கே ரீவேல்யூவேஷன் லாஸ், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் லாஸ், ப்ராக்கெட்டில் வேணால் லாஸ் போட்டுங்க. இவருக்கு 9,000, சுரேஷுக்கு 6,000. I hope so you could understand this easily. Now I am going to close the capital account and find the balance. The balance is transferred to the capital account. Right. So சுரேஷ் பொறுத்த வரைக்கும் 30, 45, 48,000 rupees. இங்கே 48,000 rupees. I have to deduct the 9,000 from here. So 39 is the balance carried on for Sundar. Sundaruடைய balance வந்து 39,000 இருக்கு. So balance carried on. Similarly for Suresh, 20, 30, 32,000 rupees is the total of the credit side. Minus 6,000, 26,000 will be the balance carried on. We have done. The final value 30 here. 30 minus 5,000. The final value is 25,000. So 39,000 is the capital of Sundar, and 26 is the capital of Suresh, and 25 is the capital of Sukumar. Will go to the capital account. So capital account. Under that, ஒவ்வொருத்தர் பேரையும் நான் போட்டுக்கிறேன். சுந்தர், சுரேஷ் அண்ட் சுகுமார். சுந்தருக்கு வந்து 39,000, சுரேஷ் 26,000, சுகுமார் 25,000. I hope so you could understand this one. So இங்கே வரும்போது 18 plus 30, 48,000 rupees is the bank balance. Overall total 39,000 plus 26,000 plus 25,000 plus 50,000. The value will be 1,40,000. So the value being 1,40,000 rupees, correct? Right? 1,40,000 this side also. I hope so you could now understand the calculation of this illustration, right?